வணக்கம். சிம்கோவில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்னென்னு கேட்பீங்க. சிம்கோனா என்னங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தாங்க சிம்கோன்னு அர்த்தம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்கிறீங்க, இது கவர்மெண்ட் ஜாப்பா ப்ரைவேட் ஜாப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிருப்பீங்க. அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டில் ரேஷன் கடை இருக்குது, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோனமஸ் பாடின்னு சொல்லுவாங்க. ஆட்டோனமஸ்னால் தன்னாட்சி இயங்கக்கூடாது. ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வாங்குவாங்க, அப்புறம் பேங்க்லேருந்து ஃபண்டு வாங்கி இவங்க வந்து அந்த மணியை தான் மக்களுக்கு கடனாக கொடுத்து அதுலேருந்து வட்டியிலேருந்து எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல பிஸ்னஸும் தொடங்குவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அதே போல் வந்து தான் இந்த சிம்கோ அப்படிங்கிறது. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கீழ் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஜாப்பு தான். எப்படி நீங்கள் கோஆப்ரேட்டிவ் பேங்க் போகிறீங்களோ தமிழ்நாட்டில், அதே போல் இதுவும் பெர்மனன்ட் ஜாப் தான். சேலரியுமே உங்களுக்கு ஹை சேலரி வரும். இப்போ நிறைய பேர் வந்து சேலரி என்னங்க எவ்வளோ ஆகும் அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதை வந்து நம்ம தான் இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, கவர்மெண்ட் ஜாப்பா பெர்மனன்ட் ஜாப்பா, அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டேன். இது பெர்மனன்ட் ஜாப். சரிங்களா? பெர்மனன்ட் ஜாப்பு. எப்படி ரேஷன் கடை கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் பியூர் கவர்மெண்ட் கிடையாது, அதே போல் கவர்மெண்ட் கிடையாது, ஆனால் வந்து நிரந்தர பணி ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும், ஓகேவா? அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட் நம்மகிட்ட கேட்டிங்க. அது எல்லாமே இந்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் சேலரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேலரி வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து வெறும் 8000 தாங்க சம்பளம். அதே போல் சூப்பர்வைசருக்கு 10,000 சம்பளம். நீங்கள் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18+ சேலரி. சரிங்களா? ஸோ இந்த பே ஸ்கேல் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பேசிக் பே தாங்க. சரிங்களா? பேசிக் பேலேருந்து நிறைய அலவன்ஸ் வரும். நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஜாப் போனீங்கன்னா 18,000 வந்து 18+ன்னு சொன்னாங்க. இப்போ தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் உங்களுக்கு வீடியோவே பண்ணுவேன். சரிங்களா? நம்ம ஏனோ தானோ அப்படின்னு அங்கே சொன்னாங்க இங்கே சொல்லலாம் பேச மாட்டேன். நேராக அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு தான் இந்த நான் வீடியோ பண்ணுறேன். 18+ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அது 18,000 மேலே வரும். சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 மேலே சேலரி இருக்குங்க. சரிங்களா? இது பெர்மனன்ட் ஜாப். சரிங்களா? பியூர் கவர்மெண்ட் சொல்ல மாட்டேன், ஆனால் நிரந்தர பணி. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 12 வேக்கன்சி, சேல்ஸ்மேனுக்கு 22, சூப்பர்வைசருக்கு 14. சரிங்களா? இது வந்து சேலரி வந்து நீங்கள் 20,000 மேலே வாங்கலாங்க. ஸோ அதனால் பெர்மனன்ட் ஜாப் தான். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மற்ற கோஆப்ரேட்டிவ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு அந்த டிசிஎம் அது கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் தனியாக படிக்க தேவையில்லை. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th, சேல்ஸ்மேனுக்கு வந்து 12th, சூப்பர்வைசருக்கு டிகிரின்னு தான் அவங்க குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க. இப்போ சேலரி வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தான் 365 நாளுக்கு தான் சொல்லியிருக்காங்க 8,000. அப்புறம் சூப்பர்வைசருக்கு 10,000. நீங்கள் கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களுக்கு சேலரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 18,000 மேலேயும், சேல்ஸ்மேன் சூப்பர்வைசருக்கு 20,000 மேலேயும் சேலரி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சேலரியை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. அதாவது இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு டவுட் அடிஷனாக சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொண்டு போகும்போது போனால் போதும். அப்ளை பண்ணும்போது நீங்கள் வச்சுருந்த பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. அப்புறம் வந்துங்க, அப்புறம் நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமான்னா தனித்தனியாக பேமெண்ட் பண்ணிட்டு தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணோன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே அனுப்பணும், அந்த கவர் ஒட்டி அனுப்புகிறது. நம்ம அதுக்கெலாம் தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதே போல் சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும், சூப்பர்வைசருக்கு தனியாக பண்ணணும். ஒரே அப்ளிகேஷன் அப்படி மென்ஷன் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒருத்தர் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணி மல்டிபிள் போஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம். ஒரே அப்ளிகேஷனில் மொத்தமாக பண்ண முடியாது. ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் 1 போஸ்ட்டு போடலாம், 2 போஸ்ட்டு போடலாம், 3 போஸ்ட்டுக்கும் போடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனால் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். சேல்ஸ்மேனுக்கு தனியாக அப்ளை பண்ணணும், சூப்பர்வைசருக்கு தனியாக பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் உங்களுக்கு தேவையான அனைத்து டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோங்க. நம்ம பாரத் எக்ஸாம் ஒரு சேனல் மட்டும்தான். ஸோ கடந்த ஆண்டுகள்லேருந்தே நம்ம சிம்கோவுக்கு வந்து தொடர்ச்சியாக அப்டேட்டு தகவல் கொடுத்துட்டு வரோம். அந்த அடிப்பில் இந்த ஆண்டுமே அவங்களுக்கு வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறனால இந்த ஆண்டுமே
கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம், வேணுங்க வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு சொன்னீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு காணொலியில் அதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குகிற வரைக்கும் தொடர்ச்சியான தகவல் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணும்போது அதை கிளியர் பண்ணிட்டு தான் நான் வீடியோவே தொடங்குவேன். சரிங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.